Praise the Lord, glory to God. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம Yamaha கீபோர்டோடைய லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகியிருந்த நம்மளுடைய ஐ சீரியஸ் அண்ட் இ சீரியஸ் மாடல்ஸை பற்றின ஒரு வியூ தான். அதோடைய அப்டேட் ஆக்சுவலாக என்ன அப்டேட் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்லேருந்து இது என்ன அப்டேட் ஆகிருக்கு, அண்ட் தென் அதோடைய கம்பேரிசன் அண்ட் சில டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நம்ம எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, என்ன அப்டேட் ஆகிருக்குன்றதை பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறமா ஆல்ரெடி இருந்தது என்னென்னலாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது இந்த டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து இது வரைக்கும் இல்லாத மாடல் மாதிரியான இந்த டிஸ்பிளே நமக்கு இது ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இந்த இன்ஃபர்மேஷன் கேரி பண்ணுறதே கூட போன தடவை இருக்கிற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இதில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட்னிங், ஆக்சுவலாக இந்த லைட் செட்டிங் வந்து எப்படி இருக்குன்னா, லைக் நீங்கள் இந்த டிஸ்பிளேவே இப்படி கொடுத்ததுனால நம்ம பெனிஃபிட் ஒன்று இருக்குது. நம்ம ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணால் கூட இது நல்ல பிரைட்னஸ் நல்லா கரெக்டாக தெரிகிற மாதிரி இதில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப கரெக்டாக இதில் டிஸ்பிளே செட்டிங் ஆகிருக்கு. இதே போல் இந்த இடத்துல இருக்கிற இந்த லைட்ஸ் செட்டிங்ஸோடு இருக்கிற இந்த பட்டன், ஸோ ப்ரீவியஸாக இந்த மாதிரி நமக்கு எதுலேயுமே கிடையாது, எந்த மாடல்லையுமே இந்த மாதிரி வரல. ஸோ இதுக்கப்புறம் வர மாடல்ஸில் இந்த மாதிரி கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த அக்கம்பெனி ஆன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டூயலாக இருக்கலாம், ஹார்மனி, இதெல்லாமே கூட நமக்கு உள்ள டிஸ்பிளேயில் வந்து காமிக்கும் ஆன் பண்ணியிருக்கோமா இல்லையா. அங்கே போய் பார்க்குற மாதிரி இருந்ததில்ல, அது எல்லாமே மாற்றி இங்கே வந்துட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெனிஃபிட் நமக்கு. ஆக்சுவலாக நம்ம இதுக்கப்புறம் வந்து உள்ளே எப்பயுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லைட் க்ளோ ஆகுறதே ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷலாக தெரியுது பார்க்குறதுக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஆட்டோ கார்டு. ஸோ இந்த ஆட்டோ கார்டு வந்து பெரிய கீபோர்ட் மாடல்ஸில் இருக்கிற இந்த கார்டு லூப்பர் போல் இங்கே ஆட்டோ பிளேன் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஆன் பண்ணியிருந்தோம்னா நம்ம பீட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸோ உங்களால் பார்க்க முடியும். அந்த ஒவ்வொரு கார்டை ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் பண்ணுச்சு. பிகாஸ் அது ஒரு கார்ட் ப்ரொக்ரெஷன் கூட அதை ஃபெச் பண்ணி ரீட் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக இதில் 10 யூசர் கார்ட் ப்ரொக்ரெஷன்ஸும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளாம் வந்து கார்ட் ப்ரொக்ரெஷன்ஸும் அதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அது நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அதே போல் ஒரு பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இந்த Yamaha பண்ணியிருக்கிறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே வந்து இதுவரை ஒரு சேஞ்சே பண்ணதே கிடையாது. இப்போ இதெல்லாம் கூட இருக்குது, இன்னும் இதில் லைட் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல ஒரு பட்டன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். மெயின் ஏ மெயின் பின்னு செப்பரேட்டடாக நமக்கு இங்கே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. ஏன்னா இது வரைக்குமே நமக்கு இந்த மாதிரி ஒரு செட்டிங் வந்ததே கிடையாது. இது வரைக்குமே அந்த இடத்துல வந்து மெயின்/ஆட்டோஃபில்னு வரும். ஸோ நம்ம ஒன்று மெயினே யூஸ் பண்ண முடியும், அப்படின்னா மெயின் பி. அதை தவிர்த்து ரெண்டுத்தில் ஃபில் போடும்போது எப்பயுமே ஃபில் டு ஏ இல்லை ஃபில் டு பின்னு மாறி மாறி அதுவாக தான் டிசைட் பண்ணோம். ஆட்டோஃபில் டிசைட் ஆகும். இந்த தடவை ஆட்டோஃபில் கிடையாது, நம்ம டிசைட் பண்ணலாம் ஏவோட ஃபில் வேணுமா பியோட ஃபில் வேணுமான்னு சொல்லிட்டு. ஸோ இது பெரிய ஒரு சேஞ்ச். இது எக்ஸாம்ஸில் பண்ணும் பொழுது இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது ஆக்சுவலாக எக்ஸாம்ஸ் வாசிக்கும் பொழுது இது வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு பாயிண்ட் இது ஆக்சுவலாக. ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீவாய்ஸு, நம்ம இந்த டோன்ஸை மாற்ற முடியும். ஸோ இதோடைய டோன்ஸை கூட நம்ம என்ன பண்ண முடியுது, மாற்றிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் ஸோ இதோடைய டோன்ஸ் என்ன வேணுமாலும் நம்ம மாற்றிக்கலாம். கார்டு இப்போ இதில் என்ன டோன் நம்ம வச்சுருந்தாலுமே இந்த ஸ்டைல் ட்ராக்கில் இருக்க டோனை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுவுமே ஹையர் எண்ட் மாடலில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். அதில் தான் நம்ம டோன்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி இருந்துச்சு. இப்போ இதில் நம்ம டோன் சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் அது மட்டும் இல்லாமல் வால்யூமை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போ ஒவ்வொன்றத்தோட ட்ராக்லையுமே நம்ம வந்து வெறும் மியூட் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் போன இதில். இந்த இதில் நம்ம வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ என்ன அட்வான்டேஜ்னால், நம்ம ஒரு வேளை இன்கேஸ் சில டைமில் பேடோட வால்யூமோ இல்லை ஏதாவது ஒரு கார்டோட வால்யூம்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போன்னா அதை வந்து மியூட் தான் பண்ணி ஆகணும். போன சீரியஸ் ஆஃப் மாடல்ஸில். இப்போ இந்த சீரியஸ் ஆஃப் மாடல்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இதில் வால்யூமை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ வால்யூம் ரெடியூஸ் பண்ணால் அந்த ட்ராக்கை யூஸும் பண்ண முடியுது, அட் த சேம் டைம் நம்ம கண்ட்ரோலும் பண்ணிக்கிறோம். ஸோ இது கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல ஆடடான அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா இந்த பேக் சைடில் கவனிச்சிங்கன்னா, ஆக்சுவலாக பேக் சைடில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பின்னாடி வந்து ஆல்ரெடி இ சீரியஸில் இருந்ததையே திருப்பி இங்கே எடுத்து வந்திருக்காங்க. இது ஒரு ஐ சீரியஸ்லையும் அதை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டு ரைட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? லெஃப்ட் ரைட் கொடுத்துட்டு கூடவே தனித்தனி இண்டிவிஜுவலாக கொடுத்து அதே போல் L+Rஆகவும் ஒரு சிக்னல் போகிற மாதிரியும் ஹெட்ஃபோனுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வந்து நம்மளுடைய பவர் கேபிள் போகிறதுக்கான ஒரு பவர் சப்ளை கேபிள் லைன் ஒன்று இருக்குது, பின் ஒரு கேபிள் இருக்குது. அது போக USB
போடுறதுக்கு ஒன்று. இப்போ இந்த யூஎஸ்பி ஹாஸ்ட்னு சொல்லுவோம் நம்ம, இது வந்து நம்ம பிசியோட கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த கனெக்ஷன் பார்ட் வந்து இது வரைக்குமே நமக்கு பிரிண்டர் கேபிளில் தான் ஹையர் அண்ட் மாடல் கீபோர்டு வரைக்குமே வச்சுருந்தாங்க. இப்போது யூஎஸ்பி-C டைப் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்ன பெனிஃபிட்னா, மேபி இதுக்கப்புறம் வர ஹையர் வெர்ஷன் ஆஃப் கீபோர்டில் கண்டிப்பாக ஒரு அப்டேட் பண்ணி வராங்கன்னா இந்த அப்டேட் பண்ணி அவங்க வருவாங்க, கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக, இது நம்ம பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே போல் அதுக்கு அடுத்ததில் கவனிச்சிங்கன்னா, அதே இதில் உங்களுக்கு வந்து சஸ்டைன் பெடல் இருக்கும். ஆக்சுவலாக இதுலேயும் சஸ்டைன் பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடவே ஃபுட் கண்ட்ரோலர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட் கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ப்ரெஷன் பெடலை கனெக்ட் பண்ணுறதுக்காக வால்யூம்ஸை வந்து நம்ம இங்கேருந்து நாபில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி லெக்கில் இருந்தே பெடல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மைக் இன்புட் வந்து எப்படி இ சீரிஸில் கொடுத்துருந்தாங்களோ லேட்டஸ்ட் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில், அது அப்படியே இப்போ ஐ சீரிஸ்லேயும் வந்துருச்சு. இ சீரிஸும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது மைக்கும் இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது பெரிய பெனிஃபிட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நம்ம வர்ஷிப் பண்ணுறதுக்கு, நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுறதோன்னு அது கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு தனியாக ஒரு இங்கே சிக்னல் ஃப்ளோவும் கொடுத்துருக்காங்க. ட்ரம் கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் ட்ரம் கிட்டை வந்து இதில் ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது போக வந்து ஹிப்ஹாப் கிட்டெல்லாம் சொல்லலாம். ஸோ நிறைய கிட்ஸும் கூட இதில் வந்து ட்ரம் கிட் வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக நீங்கள் வந்து ஸ்டைல்ஸ் ப்ளே பண்ணும்போது தேவைப்படுது. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் நான் வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸை நான் ஆட் பண்ணி சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த ஆர்டிகுலேஷன், அதுக்கப்புறம் இந்த டிஎஸ்பி அண்ட் மோஷன் எஃபெக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த மைக் செட்டிங்ஸ் அண்ட் தென் கார்ட் லூப்பர்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நமக்கு இருந்த இ சீரியஸ்லேருந்து இதை கொடுக்கப்பட்டாங்க. சரிங்களா? மீதி இந்த ஷிஃப்ட் கீ பட்டன். சரிங்களா? ஸோ இது தவிர்த்து உள்ள இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன். சில செட்டிங்ஸாக சொல்லியிருக்கேன், லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆன் பண்ணுறதெல்லாம் பேசியிருந்தோம். பட் இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக நமக்கு இ சீரியஸில் இருந்தது தான். அண்ட் ஐ சீரியஸ்னு சிலது இருந்தது. ரெஜிஸ்ட்ரேஷன் பேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ட்ராக்குன்ற இந்த பார்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இதுலேயுமே இந்த ஸ்டைல் கண்ட்ரோல் பண்ணுற இடங்களும் நம்மக்கிட்ட இருந்துச்சு. ஐ சீரியஸில் ரியாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது நமக்கு தெரிஞ்சது. இ சீரியஸில் அந்த ரியாஸ் வராது ஆக்சுவலாக. ஸோ அது தவிர்த்து உங்களுக்கு வந்து இந்த ஆக்டிவ் இங்கே மேலேயே நமக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரியும், அதே போல் இந்த டிஎஸ்பி வந்து நம்ம இங்கேயே ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரியான சிஸ்டம்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இந்த இ சீரியஸில் இருக்கிற விஷயங்கள் ஐ சீரியஸ்லேயும் கொடுத்து நமக்கு அப்டேட் ஆகி வந்திருக்கிற ஒரு விஷயம். ஐ சீரியஸ்க்கு இது அப்டேட் ஆகிருக்கு. இ சீரியஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த விஷயங்கள் புதுசாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் ஐ சீரியஸ்க்கு புதுசான அப்டேட்டாக அது வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இன்னொரு சின்ன சாஃப்ட்வேர் சைட்லேயும் நமக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மிடி டு ஸ்டைல் அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணுறதுக்கான இடம். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக ஸ்டைலை வந்து ஹையர் வேர்ஷன்ஸ் கீபோர்டில் பண்ண மாதிரி இப்போ இந்த லோயர் மாடல்ஸ்லையும் பண்ண முடியும். இப்போ வந்திருக்கிற இந்த 4 மாடலில் தான் இது பண்ண முடியும். ஸோ இதை அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவும் தனியாக ஒரு ரெக்கார்ட் அண்ட் ஷேர் அப்படின்னு சொல்லி யமஹாவோட ஆப் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் சைடில் இந்த அப்டேட்டும் நமக்கு இந்த லேட்டஸ்ட்டாக இருக்கிற இந்த மாடல்ஸில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது வந்து இண்டிவிஜுவல் தனித்தனியான பிடிஎஃப் தான் இது. இதை நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது, அதில் நான் கொடுக்குறேன். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நான் காமிச்சிருக்கிறது E583483 610 அண்ட் 510. இதில் ஹையஸ்ட்டு காஸ்ட் வந்து 610க்கு தான் வருது. அது ஏன்றதும் நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 31 இதில் இ சீரியஸில் இதுதான் ஹையஸ்ட் காஸ்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஐ சீரியஸில் இது அதிகமான காஸ்ட். ஓவரால் காஸ்ட்லேயுமே I610 தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ இதுக்கு கீழே வரும்போது உங்களுக்கு இந்த வெயிட்டு இது எல்லாமே சேம் தான். நம்பர் ஆஃப் கீஸு எல்லாமே ஓகே தான். பிட்ச் பெண்ட் வீல் இது ரெண்டுத்துலையுமே இருக்குது. சரிங்களா? மாடுலேஷன் வீல் மட்டும் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குதுன்னு கவனிச்சோன்னா இ சீரியஸில் டாப் மாடல் E583 கொடுக்குறாங்க. அதே மாதிரி I610 கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் கண்ட்ரோலர் சொன்னால அதுலேயுமே E583லையும் 610 மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இது கீழே ரெண்டுத்தில் லோயர் மாடல்ஸில் கொடுக்குறது கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறமா டிஃப்ரென்சஸ் மட்டும் இப்போ நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். அதை மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வாய்ஸஸ் வந்து இதில் 890 அண்ட் 860 தான். இதில் 925 அண்ட் தென் 885 வாய்ஸஸ் வந்து 510லேயே கொடுக்குறாங்க. ஸோ வாய்ஸஸ் வந்து இந்தியன் வாய்ஸஸ் அதிகமாக இருக்கிறது நம்மளோட ஐ சீரியஸில் தான் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேஞ்சஸ் மாஸ்டர் EQவில் வந்து இ சீரீஸில் 5 செட்டிங்ஸ் தான் இருக்குது. ஆனால் நம்மளோட ஐ சீரீஸில் 6 செட்டிங்ஸ் வருது. இந்த 6 செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று வந்து இந்த இந்தியான்ற இந்த செட்டிங் ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு ஸ்பெஷலான செட்டிங்காக நமக்கு வந்து ஐ சீரீஸ்க்கு மட்டும் தான் இதை ப்ரொவைட் பண்ணிடுறாங்க.
இன்னொன்று இந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்டைல்ஸை பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்டைல்ஸு. ஓகே, இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ஸ்டைல்ஸை வாட்ச் பண்ணிங்கன்னா 345 தான் இருக்குது. இது சீரிஸில் ரெண்டுத்துக்குமே 345 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு நம்மளுடைய இந்த கீபோர்ட்ஸில் 392 அண்ட் 382 ஐ சீரியஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமான ஸ்டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஐ சீரியஸில் தான் கிடைக்கிது. ஈவன் i510 வந்து 583 வந்து காட்டிலும் அதிகமாக இங்கே வந்துடுது நமக்கு, சரிங்களா. ஆனால் காஸ்ட் வைஸ் கம்மி தான் i510 ஆக்சுவலாக. ஸோ இப்போது இதில் இன்னொன்று என்னென்னா, இது தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கலாம் மேபி. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் இதில் பண்ணியிருக்கலாம் மேபி. அது இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ளே கார்டு, அந்த நான் கார்ட் ப்ளே பண்ணி காமிச்சேன்ல, அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலையுமே புதுசாக வந்திருக்கிறது. இதில் வந்து 100 கார்ட் ப்ரொக்ரெஷன்ஸ் தான் இருக்குது. இதில் 135 கொடுக்குறாங்க. ரெண்டுத்துலையுமே 10 யூசர் கார்ட் ப்ரொக்ரெஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஐ சீரியஸ் தான் இதில் அதிகமாகுது, சரிங்களா. இப்போ அதுக்கப்புறம் கீழே போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயத்த, இந்த ப்ரீசெட்ஸ்ன்னு போட்டிருக்க ரியாஸ்ன்னு ஒன்று வரும். இந்த ரியாஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட இந்தியன் மாடலுக்கு மட்டும்தான் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்லா அண்ட் தம்புரா மெயினாக இருக்கும். இந்துஸ்தானி அண்ட் கர்நாடிக் பேஸ் பண்ணுற திங்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ரீசன், நம்ம இந்தியன்ஸில் வந்து நம்ம அதிகமாக சிங்கிங்க்கோ இல்லைனா வந்து ராகம் பேஸ் பண்ணி கிளாசிக்கல் மியூசிக்ஸில் நம்ம வாசிக்க வேண்டியது, அதுமாதிரி ப்ராக்டிஸ்க்காகவே இந்த மாடல் யமஹா அழகாக இது பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது ஐ சீரியஸு. அதில் இந்த ரியாஸ் வந்து இ சீரியஸில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி இந்துஸ்தானி இந்த மாதிரி இது பண்ணுறதெல்லாம் இருக்கீங்க, கர்நாட்டிக்கலாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐ சீரியஸ் தான் எடுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஜியோ கவனிங்க. இதில் வந்து 164, இதில் வந்து 182 அண்ட் 179. ஸோ இதுலேயுமே ஐ சீரியஸ் தான் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த ஆர்டிகுலேஷன் வாய்ஸஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ சீரியஸில் தான் அதிகமாக ஆக்சுவலாக வரும், சரிங்களா. இதில் கம்மியாக தான் வருது. இ சீரியஸோடைய ஆர்டிகுலேஷன் வாய்ஸஸ் கம்மி தான். ஸோ இங்கே வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெசன் சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஐ சீரியஸில் மட்டும்தான் அந்த லேர்னிங் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நமக்கு கொடுக்கல. தட் இஸ் இ சீரியஸில் அந்த லெசன் கான்செப்டே வரல. அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற சில ஒவ்வொரு கான்செப்ட்டுமே இப்போ நான் உங்களுக்கு வந்து இன்னொரு பார்ட்லேயும் சேர்த்த மாதிரியே காமிக்க போகிறேன். இப்போ இன்னொரு பிடிஎஃப்பில் இருக்குது, அதில் காமிக்கிறேன். ஸோ இதில் மீதி எல்லாமே ஓரளவுக்கு சேம் தான். இங்கே இந்த ஸ்டைலோட ஸ்டோரேஜ் கவனிங்க. இன்டர்னல் மெமரி வந்து அகெயின் 1.72 MB. இது சேஞ்சே பண்ணலை. ஆல்ரெடி i500லேயும் இதே மெமரி தான் பண்ணியிருக்கிறாங்க. மேபி கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கலாம், நல்லது தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்புட் நமக்கு வந்து பவர் சப்ளை வந்து இங்கே 16 வோல்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. 16 வோல்ட் எப்படின்னா ஹை எண்ட் மாடலுக்கு ரெண்டுத்துலையுமே 16 வோல்ட் கொடுத்துருக்காங்க. லோ எண்ட் மாடல் அதுக்குள்ளேயே இருக்கிற லோயர் மாடலுக்கு 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. எதனாலனா அதோடைய ஸ்பீக்கர் கெப்பாசிட்டி இங்கே அதிகமாகுது. ஸோ இங்கே 12 வாட்ஸ் தேவைப்படுது பாரு, 12 வாட்ஸ் தேவைப்படுது. இங்கே 6 வாட்ஸ் தான் தேவைப்படுது 2. அதனால் அதுக்கேற்ற மாதிரியான அந்த ஆம்ப்ளிஃபிகேஷனுக்காக இந்த டிசைன் டிசி இன்புட் மாற்றிருக்கோம். ஸோ சொல்லப்போனால் 16 வோல்ட் இந்த பவர் சப்ளை கேபிள்ஸ் தான் நம்மளுடைய ஹையர் எண்ட் மாடல்ஸ்க்குமே யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே வாட்ச் பண்ணிங்கன்னா ஃபுட் ஸ்விட்சில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு. இதில் 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது இ சீரியஸில். ஆனால் ஐ சீரியஸில் வந்து அஞ்சாவதாக ஒரு ஃபங்க்ஷன் வந்துருக்கு பாருங்கள், சஸ் டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, ஸ்ப்ளிட் வாய்ஸ் ஆன் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களுடைய ஸ்ப்ளிட்டோடைய சவுண்டு பார்த்தீங்கன்னா அது வால்யூம் வந்து சஸ்டைன் பண்ண வைக்கும். ரைட் சைடு வாய்ஸை வந்து அது சஸ்டைன் பண்ண வைக்காமல் பார்த்துக்கும். ஸோ ஒன்லி சஸ்டைன் ஆன் த ஸ்ப்ளிட் சைடில் இருக்கிற வாய்ஸ், தட் இஸ் ஸ்ப்ளிட் வாய்ஸ் மட்டும் சஸ்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன். பட் ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு ஏன் இ சீரியஸில் இதை ப்ரொவைட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 510லேயே இது வந்துருச்சு, ஆனால் 583லேயே இதை கொடுக்காமல் விட்டது தான் ஒரு விஷயம் புரியாமல் போகுது. மேபி இதை நான் நினைக்கிற விதம்படி பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட்டில் வந்து நம்ம ஏதாவது இந்த கர்நாட்டிக்கல் பேஸ் பண்ணும்போது இந்த தம்புராவோ இல்லை ஏதாவது நம்ம லெஃப்டில் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி அப்படியே சஸ்டைன் பண்ண வச்சுக்கிட்டே நம்ம ரைட்டில் நோட்ஸ் வாசிக்கிறதுக்கு கூட இருக்கலாம். அந்த ஐடியாக்காக பண்ணியிருக்கலாம். பட் இனியும் இதெல்லாம் நம்ம தரத்தில் இல்லை. ஏன்னா இது ஒரே மாதிரியான ஒரு கீபோர்ட் தான் ரெண்டுமே. ஆக்சுவலாக நான் இப்போ காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் கண்ட்ரோலை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெறும் வால்யூம் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. இதுலேயும் ரெண்டுத்தில் இருக்கிறதுலையுமே ஹையர் மாடல்ஸ் தான். E583யும் 610 மட்டும்தான் இருக்குது. மீதி இந்த மாடல்ஸில் வரல ஆக்சுவலாக. ஸோ இதில் ஆம்ப்ளிஃபையர் ஆல்ரெடி சொன்னேன் பாருங்கள், இந்த வோல்டேஜ் சொல்லும்போதே சொல்லிட்டேன். ஸோ ஹையர் எண்ட் மாடலுக்கு 24 வாட்ஸ் கிட்ட தேவைப்படுது. இதில் 12 வோல்ட்ஸுடைய இது மட்டுமே போதும், சரிங்களா. இப்போது சில இமேஜஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து சில காரியங்களை இப்போ நான் சொல்லிடுறேன்.
ஓகே. இப்போ இந்த இமேஜ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 2 கீபோர்ட்லையுமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படியே ஒரு அப்பியரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு 2மே ஒரே மாடலாக பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இ சீரிஸ் 1 ஐ சீரிஸ் 1ன்னு பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. 2மே ஒரே மாதிரி ஒரு அப்ரோச்சில் வந்துருச்சு. ஆனால் இதுலேயுமே ஒரு அப்பியரன்ஸ்லேயுமே சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இ சீரியஸ்லேயும் ஐ சீரியஸ்லேயுமே இந்த மாடுலேஷன் வீல் வந்து ஹையர் எண்ட் மாடலில் மட்டும்தான் வரும். அதை நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ இந்த மாடுலேஷன் வீல் இல்லாமல் இருக்கிறதா இப்போ என்னுடைய கீபோர்ட் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க i510ல் அது இல்லை ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் இங்கே கவனிச்சிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரியாஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் வருதுங்களா? இந்த ரியாஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வராது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இ சீரிஸில் ரியாஸ் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே ஷிஃப்ட் வந்திருக்கும். இந்த கீ வந்து பிளாக் கலரில் இருக்க மாதிரி, அதாவது கிரே கலரில் இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒயிட் அது வந்திருக்கும். ஷிஃப்ட் கீ அது ஆக்சுவலாக. அதே போல் இந்த இடத்துல 4 ஒயிட் கீ கொடுத்துருக்காங்கல்ல, இதே போல் இங்கேயும் 4 ஒயிட் கீ கொடுத்துருக்காங்க தான். ஆனால் இ சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஹார்மனி தனியாக ஆர்பிஜியோ தனியாக வரும். ஆனால் ஐ சீரியஸில் வந்து இந்த பட்டன் வந்து போர்ட்மேன்டோக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, போர்ட்மேன்டோன்றது வந்து நம்ம நோட்ஸை ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட்டுக்கு கிளைட் பண்ணி மூவ் பண்ணுறது. பட் எனக்கு இங்கேயுமே ஒரு விஷயம் தான் திருப்பி தோணுது. ஏன்னா போர்ட்மேன்டோ ஏன் இ சீரிஸுக்கு கொடுக்கலன்றது தெரியல. ஏன்னா தேர்வேர் சர்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வந்து போர்ட்மேன்டோ அப்ளை பண்ணி பண்ணலாம். போர்ட்மேன்டோ இஸ் நாட் ஒன்லி ஃபார் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குன்னு கிடையாது. ஓகே, ரியாஸ் ஃபங்க்ஷன் அவங்க நல்லது. பட் ஆனால் இந்த ஷிஃப்ட் கீ இல்லாததுனால ஒரு பிரச்சனை இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போது இதோடைய கனெக்டிவிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து i610க்கும் டாப் எண்ட் மாடலில் 2 டாப் எண்ட் மாடல்லையுமே இதே மாதிரி இருக்கும். இந்த பவர் கேபிள் நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வோல்ட் அதிகம் 16 வோல்ட், இது 12 வோல்ட்டில் இருக்கும். ஸோ இந்த இடம் மைக் இன்புட், அதுக்கு கெயினும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கெயின் கண்ட்ரோலும் பண்ணுறதுக்காக இந்த நாப்ஸ் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபுட் கண்ட்ரோலருக்காக அந்த ஸ்லாட் இருக்குது. இந்த இடத்துல ஃபுட் கண்ட்ரோலர் ஸ்லாட் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம், எல்லாமே ஒரே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போது ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ சீரிஸோட ஃபங்க்ஷன். இந்த ஐ சீரிஸோட ஃபங்க்ஷனில் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இங்கே போர்ட்மெண்ட்டோ டைம் இருக்குங்களா? இங்கே போர்ட்மெண்ட்டோ இல்லை. நான் நடுவில் டவுட் பட்டேன், ஒருவேளை ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போர்ட்மெண்ட்டோ வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு போய் செக் பண்ணும்பொழுது எனக்கு தெரிஞ்சது போர்ட்மெண்ட்டோ டைம் இ சீரிஸில் கொடுக்கவே கிடையாது. ஸோ போர்ட்மெண்ட்டோ டைம் இதில் இல்லை. ஒன்று. ரெண்டாவது என்ன இல்லைன்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரியாஸ், நான் அதுவும் ஆல்ரெடியே சொன்னேன், இந்த ரியாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் தரல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்னொரு ஒரு செட்டிங், தட் இஸ் உங்களுக்கு லெசன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதோ இருக்குது பாருங்கள், மிடிக்கு மேலே. இங்கே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து மிடி தான் வரும். மெட்ரோனம்க்கு அப்புறமா இங்கே லெசன்னு ஒரு புதுசாக ஒரு 3 விஷயம் இங்கே க்ரியேட் ஆகி வருது. ஸோ ஐ சீரியஸில் இது இருக்குது, நம்மளுடைய இ சீரிஸில் அப்படி அது இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு டோட்டல் ஃபங்க்ஷன் கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 87, இங்கே பார்த்தீங்கன்னா 81 ஃபங்க்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த இ சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி காமிக்குது. நான் சொல்லியிருந்தேன் ஃபுட் எக்ஸ்ப்ரெஷன் பெடல் இருக்குது, அதுக்கு வந்து ஹையர் மாடலில் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லோயர் மாடல் தரலை. அதனால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் ரெண்டுத்துலேயுமே வந்து டவுனாக வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ஐ சீரிஸ் தான் அட்வான்டேஜாக நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக இந்த ஓவரால் கம்பேரிசனில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டைலில் நிறைய இதாக வச்சுருக்கு, அண்ட் வாய்ஸஸ் லிஸ்ட் அதிகமாக இருக்குது, நிறைய ஃபுட் ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ் இங்கே வருது, அது கூட டிஃப்ரென்சஸும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு நான் அப்பயே சொல்லியிருக்கேன்ல, அந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ சில சமயங்களில் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை காணிங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் நான் வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டைலுன்ற ஒரு மைண்டில் நான் போய்ட்டு ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தால் அதுக்கு போயிடும். ஸோ அதனால் இப்போ வந்து கடைசியாக எந்த ஃபங்க்ஷனில் இருக்கோ அது அப்படியே அங்கேயே லாக்டாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இருக்கிறதுலாம் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது வெளியே வந்துடும். ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லாமல் இது இருக்குது. ஸோ அப்பப்போ ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. இதுக்கு பதிலாக ஒன்று இல்லைனா ஹோம் பட்டன் மாதிரி ஒரு பட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அதை காட்டிலும் ரொம்ப டென்ஷனான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஐ சீரியஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லியிருக்கிறாங்க, அது ஓகே தான், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஷிஃப்ட் பட்டன் இங்கே கொடுக்கவே இல்லை அவங்க. அப்போது இந்த ஷிஃப்ட் பட்டனை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும், எல்லாத்தையும் பண்ணணும்னா கஷ்டம். இப்போது இதை வச்சுக்கு நம்ம ஒரு ஹேண்டு பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஹேண்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு ஹேண்டும் நம்ம வந்து போய் மாற்றலாம். பட் இப்போ இதில் வந்து 2 ஹேண்டுமே போய் மாற்றுற மாதிரி ஆடுது. இ சீரியஸில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஐ சீரியஸில் இந்த மாதிரி இந்த பட்டனை வந்து அவங்க ஆக்சுவலாக இதை ஷிஃப்டாகவே வச்சுட்டு
இந்த இடத்த அவங்க அப்படியே வச்சுருந்துருக்கலாம். ஸ்டைலு, ரியாஸ் இது கரெக்டாகவே தான் இருக்குது. இதை அப்படியே விட்டுட்டு இந்த இடத்த ஷிஃப்ட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அப்போ தான் இங்கேருந்து மற்ற கண்ட்ரோல்ஸ் நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரத்துக்கு போக முடியாது, ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஸோ இது மட்டும் அவங்க கொஞ்சம் கவனிச்சிருக்கலான்றது என்னுடைய விஷயம். இன்னொன்று, இந்த இந்த ஸ்டோரேஜோடைய சைஸ் ஆக்சுவலாக இருங்க, ரியாஸில் இருக்குது. இப்போ கவனிங்க, இதில் வந்து அகெயின் 283லேருந்து அதே லெவல்ஸ் 392 வரைக்கும் தான் இருக்குது. 383லேருந்து 392 வரைக்கும் தான் இருக்குது. அகெயின் 10 ஸ்டைல்ஸ் தான் நம்மளால் போட முடியுது. ஸோ இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 20 ஸ்டைல்ஸு, மேபி ஒரு 610க்கு ஒரு 25 ஸ்டைல்ஸ் போடுற மாதிரியும், இல்லை 510க்கு ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாம். ஸோ இது அப்படியே அந்த 10 அது மட்டும் அப்படியே வச்சுருக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே இதில் சூப்பராக இருக்குது. இது நல்ல அப்டேட். ஆக்சுவலாக இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல அப்டேட்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அந்த USB-C சொல்லலாம். ட்ரம் கிட்டில் நீங்கள் போய் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நான் சில ட்ரம் கிட் இருக்குது, அதில் நோட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரம் கிட் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, மேபி அது ஃபுல்லாக உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியாது. ஸோ இதில் வந்து ரியல் அந்த ட்ரம் கிட் வந்து புதுசாக ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ அந்த ட்ரம்ஸ் சவுண்டிங் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அது இதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் அந்த கிட்டெல்லாம் வந்து போன இதில் இல்லை. இந்த டப் ஸ்டெப்பு, பஞ்சி கிட்டு, ட்ராப் கிட்டு, ஸோ இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா இந்த கிட்டோடைய அந்த நேமிங்லேயே நல்லா தெரியுது. இதை ஒரு நல்ல டிஜே லெவல்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே நான் இந்த இடத்துல இருக்க அந்த நாப்ஸை நிறைய கண்ட்ரோல்ஸ் பண்ணும்பொழுதே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ என்னென்னா, இப்போது ஐ சீரியஸ்லேயே நமக்கு வந்து சீரியஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிது. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ப்ரொவைட் ஆகி புதுசாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ முக்கியமாக இந்த மெயின் ஏஎன்பி இது வரைக்குமே யமஹா பண்ணாதது ஒன்று. புதுசாக இதை புதுசாக சொல்கிறது காட்டிலும் இதை பண்ணியிருக்கணும். எப்பயோ அவங்க ஏபி வச்சுருந்தாங்க, பட் செப்பரேட்டடாக வைக்கல, இண்டிவிஜுவலாக கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ என்னுடைய ஐடியா, லைக் நான் வந்து எந்த கீபோர்டை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, இப்போது கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்து i610 சொல்லுவேன். ஏன்னா பட்ஜெட் நல்லா வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்க. ஏன்னா அதில் மாடுலேஷன் கிடைக்குது. உங்கள்கிட்ட ஒரு வேளை ஆல்ரெடி மாடுலேஷன் இருக்க ஒரு பெரிய கீபோர்டு இருக்குது, சின்னதாக நீங்கள் ஒரு இன்னொரு கீபோர்டாக பிளான் பண்ணிடுறீங்க சின்ன சின்ன ஒர்க்குக்காக மட்டும் அப்படின்னா, அப்பயும் நான் i510 தான் சொல்லுவேன். 583 வேண்டான்னு ஏன்னு சொல்லுவேன்னா, இந்தியன் பீட்ஸ் நமக்கு தேவைப்படுதில்ல, அதனால நமக்கு 510 இஸ் மோர் தென் எனஃப் ஆக்சுவலாக. ஸோ அதுவே நல்லா கவர் பண்ணும். அதனால தான் நான் 510 எடுத்தேன். இந்த ஒரு காஸ்ட் அண்ட் ப்ளஸ் இதோட சேர்த்து பார்க்கும்போது 510 தான். ஸோ இங்கே கொடுத்துருக்க எம்ஆர்பி வந்து தட் இஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறது. ஸோ ஷாப்பில் போனீங்கன்னா இதை காட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.